ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் லைஃப் ஸ்டைல் வித் பீப்புள் ஆட்டிடியூட். எல்லோரும் நினைக்கலாம் என்னடா டாபிக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே நம்மளுடைய டாப்பிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க நான் ஏன் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணினேன் அப்படின்ட்டு. சரி வாங்க நம்மளுடைய டாப்பிக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு ஒரு உயிர் நம்மளால் நம்ம படைக்கப்படுறது கடவுள். நம்மளை படைக்கிறதுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தினது தான் நம்மளுடைய தாய் தந்தையர். அப்படி நம்ம தாய் தந்தையர் மூலிமா நம்ம இந்த பூமிக்கு பிறப்பெடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வளர வளர நம்மளுக்குள்ள நிறைய உணர்வுகள், அதாவது அழுகை, சிரிப்பு, சந்தோஷம், கோபம், பொறாமை, இப்படி நிறைய உணர்வுகள் எல்லாமே நம்மளுக்கு வெளிப்படும். இந்த உணர்வுகள் உருவாகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க, அதாவது தாய் தந்தையர் கூட பிறந்தவங்க, உற்றார் உறவினர்கள், நம்ம சமூகத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம சமூகத்தில் பார்க்குற ஒவ்வொரு நபர்கள், இப்படி நம்ம பார்க்குற எல்லா நபர்களுடையனால அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தீய சக்தி, அதாவது ஒரு பொறாமை குணம், இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான ஒரு குணத்தினால நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷம், கோபம், அழுகை, இப்படி எல்லா உணர்வுகளுமே நம்மளும் சந்திக்கிறோம் இல்லையா? அப்படி நம்ம வளர வளர இது எல்லாத்தையும் நம்ம சந்திச்சுட்டு வரோம். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது மனிதர்களுக்குள்ள ஒரு பொறாமை அப்படிங்கிற ஒரு தீய சக்தி அவங்கள எந்த அளவுக்கு வேணாலும் மற்றவங்கள காயப்படுத்துறதுக்கும், மற்றவங்களுக்கு கெடுதல் உண்டாகிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு வேணாலும் அவங்க ஒரு தீய வேலைகள் செய்யறதுக்கு அந்த பொறாமை குணமானது அவங்கள தூண்டிவிடும். சரிங்களா? அப்படி பார்த்திங்கன்னா, இந்த தீய சக்தியை அவங்க மற்றவங்க மேலே, அதாவது ஏவல் அப்படிங்கிற இதை உன்னை ஏவி விட்டாங்க அப்படின்னா, அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நாம் செயல்படுவோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாராவது, அதாவது நம்ம ஒரு தாய் தந்தையர் ஒரு குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்களுக்கு துணிமணி, சாப்பாடு போடுறது மட்டுமே அவங்களுடைய கடமை கிடையாது. ஒரு உயிரானது சாப்பாடு கொஞ்சம் தான் இது பண்ணும். சாப்பாடு இல்லாமல் கூட நம்ம வாழலாம். தாய் தந்தையரானவங்க அவங்க வீட்டில் குழந்தைகள் வளர அவங்களுக்குள்ள அவங்களுடைய முகம் மாறுது அப்படின்னா, அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறமானாலும் சரி, முக்கியமாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா, அந்த அழகுக்கும் அந்த காலகட்டத்துக்கும் அந்த தீய சக்தியானது ரொம்ப ஈஸியாக அவங்க மேலே அண்டிடும். அப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டோமே, நம்மளுடைய கடமை முடிஞ்சதுன்னு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இப்போ இதை நீங்கள் எப்படி கவனிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, அவங்க உங்கள் மேலே அளவுக்கு அதிகமாக கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க முகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய முகம் நார்மலாக இல்லாமல் அவங்களுடைய முகம் தோற்றமே ரொம்ப கருவளைஞ்சும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாகவும், அவங்க முகத்தில் பார்த்திங்கன்னா கருப்பாக புள்ளி புள்ளியாக வந்திருக்கும். உதட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும். அவங்களுடைய முகமே ரொம்ப அவலட்சணமாக இருக்கும். அப்படி நீங்கள் அவங்கள அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அதே மாதிரி அவங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. திடீர்னு யாராவது அவங்க போகாதவங்க வீட்டுக்கெல்லாம் போவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ஸோ இதை கவனித்து பாருங்கள். சரி, அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செய்து உங்கள் வீட்டில் கல்லுப்பு, மஞ்சள், அவுரிப்பொடி இந்த 3ஐயும் போட்டு வீட்டை நல்லா தொடச்சி விடுங்க. வீட்டில் அதே மாதிரி மாவிலையோ வேப்ப இலையோ வாரத்துக்கு 1 நாள், நீங்கள் 2 நாள் பண்ணுனா கூட, செவ்வாய் வெள்ளி 2 நாள் பண்ணுனா கூட ரொம்ப சந்தோஷம். அந்த தீய சக்தி உள்ளே அண்ட விடாமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிலவுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தில் ஒரு 2 அறுத்து அதில் ஒரு பாதியில் மஞ்சளும் ஒரு பாதியில் சிவப்பு தடவி நிலவு வாசல்படியில் முன்னாடி வைங்க. சரி, இப்போ தீய சக்தி அண்டிருச்சு, அவங்க வீட்டில் ரொம்ப கோவப்படுறாங்க, வினோதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள என்ன பண்ணணும்னா, அவங்கள நல்லா உக்கர தெய்வம் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். அவங்க வரமாட்டாங்க. அப்படி ரொம்ப வரல அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அந்த கோயிலில் போய் இது பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை அவங்க மேலே தெளிங்க. தெளிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் இதுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நல்லா உக்கர தெய்வங்கள்,
காளி, துர்க்கை, ம், சமயபுரத்து அம்மன், ஏதோ ஒரு அம்மன், நல்லா அதாவது உக்கர தெய்வங்கள். சமயபுரத்து அம்மன், அதே மாதிரி கருப்பண்ணசாமி, இந்த மாதிரி ஐயனார், இந்த மாதிரி நீங்கள் அவங்கள கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. எப்படியாவது சொல்லாமல் நீங்கள் அவங்கள கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா அந்த தீய சக்தியானது அவங்களுடைய வாழ்க்கையவே பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையவே வந்து பாதிச்சிரும். அதே மாதிரி அவங்கள தொழில் எல்லாத்தையுமே வந்து அவங்கள வந்து ரொம்ப பாதிக்கும். நீங்கள் வந்து அதனால் இந்த மாதிரி உக்கர தெய்வங்கள் இருக்கிற கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இதெல்லாம் தெரியறதில்ல. நம்ம எந்த அளவுக்கு கடவுள் நம்புகிறோமோ அதே அளவுக்கு தீய சக்திகளும் நமக்கு வந்து இருக்கும். ஒன்று வந்து மனிதர்களுக்குள்ளே இருக்கிற பொறாமை அப்படிங்கிற குணம், அந்த தீய குணமானது அவங்கள எந்த வகையான தீய சக்தியையும் நம்ம மேலே இது பண்ணுறதுக்கு தூண்டிவிடும். இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத, அதாவது அற்ப ஆசைகளில் இறந்து போனவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தீராத ஆசைகள் இருந்துச்சுன்னா அவங்களும் நம்மளுடைய அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து உதாரணத்துக்கு நம்ம திருமணமான புதுசுலேயோ இல்லது நம்ம வந்து மாசமாக இருக்கிறப்போ அந்த சூழ்நிலைகளில் வயசுக்கு வந்தப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஈஸியாக வந்து அந்த தீய சக்தி வந்து நம்மளை அண்டிட்டு நம்மளை வந்து அவங்களுக்கு நம்ம அடிமையாக்கிக்கும். அப்படி இப்படி இருந்ததுன்னா தயவு செஞ்சு நான் இப்போ சொன்ன கோயில்களுக்கு நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.